வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நாம் என்ன பேச போகிறோம் என்பது சொல்கிறேன். தினமும் டிவி பார்க்குறோம், செல்லு பார்க்குறோம், மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்குறது ஒரு பக்கம் வையுங்க. படிக்கிறவங்க தினமும் புக்கை பாருங்கள். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். படிப்பை மட்டும் கவனிங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மரியாதை பிறப்பதே அவனுடைய கல்வி தகுதி வச்சு தான். எவ்வளோதான் பணக்காரராக இருந்தாலும் பணம் இல்லைனாலும் படித்தவனுக்கு ஒரு மரியாதை தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, படிக்காதவங்க பணக்காரர் ஆகுறாங்க, ஆனால் எல்லாரும் ஆவதில்லை. சும்மா மீடியாவில் சொல்லுவாங்க, அப்படி இருந்தால் ஆகலாம், இப்படி இருந்தால் ஆகலாம். அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கருத்தை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல பார்க்குற கருத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா கிடைச்சா வேற ஆளாக தான் நிற்கணும். ஏன்னா சொல்கிற வாக்கியம் எல்லாமே அவங்க சாதகமாக தான் அவங்க ஒரு அறிவுபூர்வமாக பேசுவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி மனுஷர் தான். நம்மளும் ஒரு அதுமாரி பேச வேண்டாம். அதுமாரி அவங்க சொல்லி நாம் தான் கேட்கணுங்கிறதில்ல. நம்மளுக்கு அறிவு வரணும். நம்ம என்ன செய்யணும்? படிக்கிற வயசில் படிக்கணும், வேலைக்கு போகிற வயசில் வேலைக்கு போகணும், கல்யாணம் பண்ணுற வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இத்தனை பொறுப்புகள்லாம் பின்னாடி இருக்குது. வீடு கட்டணும். வசதி படித்தவங்களுக்கு நான் இதை பேச வரல. சராசரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் இதை கேட்டுக்கிட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலாம் தள்ளி விட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. அதனால் உண்மையிலே ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன், அவன் அந்த உண்மையான கஷ்டத்தை சொல்கிறவன் ஒருத்தன் தான் சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் சம்பாரித்து வளர்ந்த வேட்டி, எனக்கு அவ்வளோ வீடு இருக்குது, அவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ காரு கிடக்குது, நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன்லாம் சொல்லுவாங்க. அவன் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருந்தேன்னு உண்மையை சொல்லவே மாட்டாங்க. அவன் எப்படியோ சம்பாரித்தான். அதுலேயும் இன்னொன்று, கூலி வேலைக்கு போகிறவன் என்றைக்குமே பணக்காரனானது எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படியே ஆனாலும் ஏதோ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சி ஒரு இடம் தேடுவான். அவ்வளோதான் முடியுமே தவிர பெரிய லெவலில் ஆகிறதுலாம் கூலிக்காரனால ஆக முடியாது. நம்ம ஒரு சின்ன வயசுலேயே படித்து ஒரு தொழில் பண்ணணும். நம்ம வேலைக்கு போய் சம்பாரித்து பணக்காரன் ஆகிறது சாத்தியம் இல்லை. நம்ம 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து சம்பாரித்து பணக்காரன் ஆகிறவங்க தான் இந்த நாட்டில் 99%. ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, படிச்சிருக்கணும். எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கணும். படிக்காதவன் பார்த்திங்கன்னா 1000ல் ஒருத்தன் தான் பணக்காரனாக இருப்பான். படித்தவன் 199 பேர் பணக்காரன் தான். ஏன்னா அவனுடைய புத்தியை யூஸ் பண்ணணும். படிக்கிற வயசில் படிக்கணும். சரி, வேலைக்கு போயிட்டான், ஒரு 50,000 சம்பளம் வரான், அப்படியே இருந்துட்டானா அந்த 50,000 வாங்கிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் வாங்கிட்டு அந்தாண்ட ஒரு பிஞ்சின் ஒரு 20,000 வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆகிடுவான். அவ்வளோதான். பெருசெல்லாம் பார்க்க முடியாது. பிள்ளைங்கள்லாம் அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. சின்ன வயசுலேயே தொழிலை படித்து ஒரு தொழில் அமைச்சு அதுலேருந்து ஒரு தொழில் மூலிமா ஒரு 50 பேர்த்துக்கு 100 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு உண்மையான சம்பளத்தை கொடுத்து அதில் வர லாபத்தை எடுத்து இவன் பணக்காரனாக தான் உண்மையான பணக்காரன். நிறைய பேர் ஆள் கூலி ஏமாற்றி பணக்காரனாக வரான். அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு லிமிட்டுக்கு மேலே போயிட்டாலே அவனுக்கு ஒரு இது மாதிரி ஆகிடும். ஒரு 10 பேர் பாதுகாப்பு இருப்பாங்க. அவனெல்லாம் உண்மையை வாங்க முடியாது. எல்லாம் சும்மா சொல்லுவாங்க, நான் இப்படி கிடந்தேன், அங்கே கிடந்தேன், பாயில் கிடந்தேன், தெருவில் கிடந்தேன், நான் இன்றைக்கி அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன்னு. ஏன்னா அவன் ஒரு 10 நிமிஷம் பேசினான்னா அதை கேட்குறதுக்கு ஆள் வேணும். இப்படி அதனால் நமக்கு ஆறு சொல்லி நமக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கு உடம்புல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் அது இருக்குது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த புத்தியை சின்ன வயசுலேயே கொண்டாடணும். அப்போ தான் நம்மளை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுகிற அளவுக்கு நம்ம வளர முடியும். இது சொல்கிறது எல்லாமே படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு. மற்றவங்களுக்கு யாருக்கும் நான் பெருசாக அதை சொல்லலை. அதனால் படிக்கிற வயசில் படிங்க. அந்த காலம் மாரி இல்லை. இன்றைக்கி 1000 வழி இருக்குது படிக்கிறதுக்கு. ஒருத்தர் சப்போர்ட்டே இல்லைனாலும் படித்து அவங்க பெரிய மேதையாகிறாங்க. அதுலேருந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதனால் படிக்கிற வயசில் படிங்க.
நல்லவனோட சேருங்க. கெட்டவனோட சேர்ந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் கெட்டவனோட பழகுறீங்களோ ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி மறுபடியும் திரும்ப வர முடியாது. ரொம்ப செலவு பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தேர்ந்தெடுக்கிறதே நல்ல நண்பர்கள். ஆமாம், பார்த்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.